தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான பரிசுத்த நல்ல நாள் காலை வேலைக்காக கர்த்தருக்கு நாம் அதிகமாக சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் தேவ சன்னியானத்திலே கடந்து வந்து ஆண்டவரை தொழுது கொள்ள, பணிந்து கொள்ள, சேவைக்கு ஆராதிக்க தேவன் கொடுத்த நல் சிலாக்கியத்திற்காக தெய்வத்திற்கு சோத்திரம் செலுத்துவோம். நான் நிறுவனமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லியிருக்கிறபடி கர்த்தருடைய கரணமோடு கூட இருந்து தேவன் அருமையாக பாதுகாத்து வழி நடத்தி கொண்டு வருகிறார். தேவனுக்கு சோத்திரம் செலுத்துவோமாக. இந்த நாளிலும் ஆவியானவர் நமக்கு ஆலோசனையாக தருகிறார். கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோமாக. அவரும் ஜெபத்தோடு காணப்படும்படி தேவ சன்னியானத்திலே கேட்டுக்கொள்ளப்படுகிறது. தேவனுடைய பரிசுத்த நாமத்தில் மகிமையுண்டதாக. தாவீது எழுதின சங்கீதம் 27வது சங்கீதம் கடைசி 14வது வசனத்தை வாசிக்கலாம். தாவீது எழுதின சங்கீத புஸ்தகம் 27:14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி சங்கீதக்காரராகி தாவீது சொல்லுகிறதை நாவிதமாக வாசிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது உன் இருதயம் ஸ்திரப்படும், உன் இருதயம் பலப்படும். இருதயத்தை ஸ்திரப்படுத்துவதற்கும் பலப்படுத்துவதற்கும் திடமனதாக இருப்பதற்கும் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இங்கே நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லுகிறதை பாருங்க. நாட்களில் எத்தனையோ மனிதர்கள் எதற்கெல்லாமோ காத்திருக்கிறார்கள். படித்து முடித்தவர்கள் வேலைக்காக காத்திருக்கிறார்கள். வெளியூருக்கு போன கணவன் எப்பொழுது வருவான் என்று சொல்லி மனைவி எதிர்பார்த்து காத்திருக்கிறார். இன்னும் ஒவ்வொரு காரியங்களை குறித்து நான் பார்க்கும்போது அவர்கள் அதற்காக காத்திருக்கிறார்கள். ஒரு ஆபீசரை பார்க்கணும்னா மணிக்கணக்கு உட்கார்ந்து காத்திருக்கிறதை பார்க்கிறோம். நமக்கு ஒரு காரியம் நடக்க வேண்டும் என்றால் அந்த ஆளை பார்ப்பதற்காக காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்காக காத்திருக்கிறோம், ட்ரெயினுக்காக காத்திருக்கிறோம், இனி எத்தனையோ காரியங்களுக்காக காத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆத்மா ஆண்டவருக்கு காத்திருக்கிறதா என்று ஒரு கேள்வி கேட்கப்படுகிறதை பார்க்கிறோம். அநேகர் பலவிதமான காரியங்களுக்கு, உலகத்தினுடைய பலவிதமான காரியங்களுக்கு காத்திருக்கிறார்கள், அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். சில நேரங்களில் கிடைக்கிறது, சில நேரம் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இங்கே பக்தன் தாவீது சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி விதமாக பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்த, உன் இருதயமானது பலப்பட அவர் உனக்கு அருள் செய்வார் என்று சொல்லுவதை பார்க்கிறோம். அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி பார்க்கிறோம். சில மனிதர்கள் எதற்கோ காத்திருக்கிறார்கள். காத்திருந்து தன் வாழ்நாளை வீணாக கழித்து, தன் வாழ்நாட்களிலே அடையக்கூடாததெல்லாம் அடைந்து, செய்யக்கூடாதெல்லாம் செய்து அழிந்து போகிறத நாம் விதமாக பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நீ கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு தான் நீ காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். 31வது சங்கீதத்திலே நான் விதமாக வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை இவ்விதமாக சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டதா. நீ கர்த்தருக்கு காத்திருப்பாயானால் அவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். 1 மணி நேரம் தேவ சமூகத்துல காத்திருக்க அநேகருக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். ஆனால் பல மணி நேரம் வேற எதுக்கு காத்திருப்பார்கள். 24வது வசனத்தை வாசிக்க. 31வது சங்கீதம் 24வது வசனம்.
கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் திடமனதா இருங்கள், அவர் உங்கள் இதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதா இருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை நீங்க எல்லாரும் திடமனதா இருங்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒவ்வொரு காரியங்களுக்காக மனிதர்கள் காத்திருக்கிறார்கள். எத்தனையோ காரியங்களுக்காக மனிதர்கள் காத்திருக்கிறபடினாலே அவர்கள் அதற்காக பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருடைய காரியங்களுக்காக, கர்த்தர் வருவதற்காக காத்திருக்க வேண்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு சொல்லிவிட்டு பரலோகத்திற்கு போயிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? நான் போவேன், மறுபடியும் திரும்ப வருவேன், நான் திரும்ப வந்து உங்களுக்கு நான் இருக்கிற இடத்துல உங்களை அழைத்து கொண்டு போய் உங்களை உட்கார வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நிறைய கிறிஸ்தவருடைய எதிர்பார்ப்பு, பொதுவாகவே கிறிஸ்தவருடைய காத்திருப்பு எதுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு ஆராதனை செய்து பல விதமான ஒவ்வொருத்தரங்கள் அனுபவித்தாலும், ஒரு நாள் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார், அவருக்கு நாம் காத்திருந்து அவரோடு எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிறதை பார்க்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அவருடைய வருகை மின்னலை போல இருக்கும். மின்னல் கிழக்கை தோன்றி மேற்கே மறைவது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும் என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். அவருடைய வருகை அவ்விதமாக இருக்கும். அந்த வருகையில நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு, ஆகாய மண்டலத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நான் இந்த உலகத்துல காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக காத்திருக்க வேண்டும்? சும்மா வெறுமனே காத்திருப்பது அல்ல. எஸ்தரின் புஸ்தகத்துல நாம் விதமாக வாசிக்கிறோம். ராஜாவுக்கு மனவாட்டியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பெண், ராஜாவுக்கு விருப்பமானவைகள் எவைகளோ அவையை செய்வதற்கு அங்கு ஏகாயினிடத்திலே ஒப்புவிக்கப்பட்டதாக பார்க்கிறோம். அந்த ஏகாய்க்கு தெரியும் அந்த ராஜாவுக்கு எப்படிப்பட்ட அலங்காரம் வேண்டும், எப்படிப்பட்ட காரியங்கள் வேண்டும், எவ்விதமாக இந்த மனைவியாய் போகிறவர்கள் இருக்க வேண்டும், இப்படி குணாதிசயங்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஏகாய்க்கு தெரியும். அதனால் சுத்திகரிப்பு 6 மாதம் என்று சொல்லி 1 வருஷமாக சுத்திகரித்ததை பார்க்கிறோம். சுத்திகரித்து தங்களை அலங்காரப்படுத்தி பலன்னு காண்பித்து ராஜா முன்பாக போகும்போது கண்ணங்கரேர்னு கண்ணங்கரேர்னு முகத்தெல்லாம் பார்த்து ஒரு மாதிரி அருவருப்பா இருந்துச்சுன்னா ராஜா யாரு அது உள்ள வெளியே போச்சு இல்லை அனுப்பிடும். ராஜாவுக்கு முன்பாக போகும்போது அப்படியே பளிச்சு ராஜா மாதிரி அப்படியே என்ன செய்யணும், பளிச்சுன்னு அழகா பார்த்த உடனே அப்படியே கவர்ச்சியா இருக்கும். அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா தேசத்து கன்னி பெண்களை பூரா கூட்டி வைத்து அவர்களுக்கு வேண்டிய சுத்திகரிப்பு கொடுத்து, அவர்களுக்கு வேண்டிய அலங்காரங்கள் கொடுத்து, அவருடைய முகத்தை விதமாக பளபளப்பாக்கி, அவருடைய சரீரத்தெல்லாம் அப்படியே பார்க்கறதுக்கு அப்படி பளபளப்பா இருக்குது. இப்ப அந்த ராஜா அவரிடத்துல போகிறவர்கள் என்ன செய்யறா, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அலங்காரத்தை எல்லாம் பண்ணிட்டு போறதுனால நிறைய பெண்கள் உள்ள போகும்போது ராஜாவுக்கு அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா, அதாவது இவங்களுடைய எக்ஸ்ட்ரா அலங்கரிப்பு ராஜாவுக்கு விருப்பம் இல்லை. அதனால நிறைய பேர் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் எஸ்தர் ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறு ஒன்றையும் கேளாதிருந்தார் என்று சொல்லியிருக்கிறபடி ஏகாய் நாட்களே தேவநாயக கர்த்தர் ஏகாய் மாதிரி பரிசுத்த ஆவியை இந்த பூமியில நமக்கு அனுப்பி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்போது கடந்து வந்து அந்த ராஜாவுக்கு, நம்முடைய இயேசு ராஜாவுக்கு எப்படிப்பட்ட அலங்காரம் தேவை, எப்படிப்பட்ட குணாதிசயங்கள் தேவை, எப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு போதிப்பதற்கு அவர் கடந்து வந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பித்து உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ நடக்க வேண்டிய வழியை நமக்கு காண்பிப்பதற்காக நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியாக இறைவன் நம்மோடு இருக்கிறார். அவர் கடந்து வந்து என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய குணாதிசயங்களை மாற்றுகிறார். அதாவது கர்த்தர் இதோ சீக்கிரமா வருகிறேன் என்று சொல்லி அவர் கடந்து போனாலும் சிலர் சொல்லலாம், வருஷம் என்னப்பா ஆகுது அவர் சொல்லிட்டு போய், நீங்களும் கத்திக்கிட்டே கிடக்குறீங்க, இதோ வருகிறார் வருகிறான்னு சொல்றீங்க, இங்க வந்துகிட்டு இருக்கிறாரு
அப்படின்னு சொல்லி பரியாசம் பண்ணலாம். அது குறித்து பவுல் பேதுரு அன்னைக்கே எழுதி வைத்திருக்கிறார். பரியாசம் பண்ணுவார்கள், உலகம் இருந்த பிரகாரமா இருக்கிறதே, கர்த்தர் வருகிறார் என்று சொல்லுது வார்த்தை எங்கே என்று கேலி பண்ணுவார்கள் என்று சொல்லி பேதுரு தன்னுடைய புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இப்படியெல்லாம் பரியாசம் பண்ணுவார்கள். இன்னைக்கு நிறைய பேர் பரியாசம் பண்றாங்க. யூடியூப்ல இது பண்ணா நிறைய பேர் பரியாசம் பண்றாங்க. கர்த்தர் வர்றாருன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கத்தல் குறைஞ்சிருக்கு. ஏன்னா முன்னாடி ரொம்ப கத்திக்கிட்டு இருந்தாங்க, இப்போ கத்தல் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி பரியாசம் பண்றாங்க. கத்தல்லாம் குறையல, கர்த்தர் வரப்போகிறார். முன்னாடி மைக்க போட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க, அந்த சத்தம் இப்ப வேறு விதமாக உருவாகி இருக்குது. மனம் திரும்புங்கள், அந்த வார்த்தை ஒருபோதும் குறையவில்லை. வருகிறார் என்கிற வார்த்தை ஒருபோதும் நிற்கவில்லை. அது வேறு விதத்திலே உருவம் எடுத்து அது பிரசங்கிக்கப்படுகிறது. அது சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுவார்கள். இப்போ ஆண்டவர் வரும்பொழுது அவருக்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த பூமியில இருக்கும்போது நம்முடைய குணங்களை அவருக்கு ஏற்ற நல்ல ஒரு குணமாக மாற்றுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு அவர் இடைப்படுகிறார். நமக்குள் அவர் என்ன செய்கிறார், இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்காதுப்பா, இதெல்லாம் இயேசுக்கு பிடிக்காது, இந்த குணாதிசயத்தோடு நீ இருந்தனா நீ பரலோகத்துக்கு போறது கஷ்டம், இயேசுநாதருக்கு இது பிடிக்காது, நீ இப்படி பார்த்தானா இயேசுக்கு பிடிக்காது, இதை கேட்டானா இயேசுக்கு பிடிக்காது, நீ இப்படிதான் நடந்து கொள்ள வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பார்க்க வேண்டும், இப்படித்தான் கேட்க வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். நிறைய பேரு இருங்க ஐயா, சும்மா 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 இல்லையா சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் தான் அதை கேட்டுக்கிறோமே, கொஞ்சம்தான் அதை பார்த்துக்கிறோமே, கொஞ்சம் தான் இதை பேசிக்கிறோமே, ஏன் அப்படின்னு சொல்லி ஆண்டுடைய சன்னிதானத்துல காத்திருப்பதை விட பிசாசுடைய காரியங்களை கேட்பதற்கும் காத்திருப்பு, அதை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் பேசுவதற்கும் காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளும் மாறி போயிருக்கிறதை பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், லூக்கா எழுதின சுவிசேஷத்துல வாசிக்கிற 18ஆம் அதிகாரத்துல, ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது விசுவாசத்தை பூமியிலே காண்பாரோ. அப்படி என்றால் அநேகர் விசுவாசத்தை சொல்லுவார்கள், அறிக்கை செய்யலாம், இயேசு வரும்பொழுது நான் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன், பாடலாம், ஆடலாம், அறிக்கை செய்யலாம். ஆனால் இந்த நாட்கள் நாம் பூமியில காத்திருக்கும், கர்த்தருக்கு திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். நாம் கர்த்தருடைய சன்னிதானத்துல போய் இருப்பதற்கு தகுதியானவர்களாக மாறுவதற்கு கர்த்தர் சன்னிதானத்துல காத்திருக்க வேண்டும். சும்மா கர்த்தருக்கு காத்திருன்னா உட்கார்ந்துச்சு மணிக்கணக்கில் ஜெபம் பண்ண அதுக்கு வரல. நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறது என்றால் அவர் வரப்போகிறார், அவர் வரப்போகிறது, அவருக்கு எதிர்கொண்டு நாம் போவதற்கு தகுதியாகும்படிக்கு நாம் அவரை போல பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக, அவரை போல மகிமையானவர்களாக, அவரை போல மேன்மையானவர்கள் மாறுவதற்கு நம்மை கர்த்தர் காத்திருக்க சொல்லுகிறார். அதனால வேதம் சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கே விடுதலை கொண்டு நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். தேவனுடைய மகாபரிசுத்தநாமத்திற்கு மகிமையுண்டதாக. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவைகளை பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நமக்குள் கடந்து வர வேண்டும். அவர் உட்கார்ந்து சுத்திகரிப்பார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். அவர் நம்மை சுத்திகரிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே காத்திருந்து, ஆண்டவரே உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய செம்மையான வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். 139வது சங்கீதத்திலே வாசிக்கிறோம். வாசிங்க. 139வது சங்கீதத்துல சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார். கடைசி வசனம், கடைசி 23, 24. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும்,
என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில என்னை நடத்தும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்தது போல என்ன செய்யணுமா? தேவனுக்கு நம்மை ஒவ்வொரு நாளும் ஒப்பு கொடுத்து நம்மை சரிப்படுத்தி சீர்படுத்தி ஆண்டவருடைய சன்னிதானத்திலே அவர் வரும்பொழுது அவருடைய சன்னிதானத்தில் நாம் அவருக்கு எதிர்கொண்டு போவதற்கு தகுதியானவர்களாக மாற வேண்டும். அதற்காக காத்திருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை சிறப்படுத்துவார் என்று சொல்லி அவதமாக பார்க்கிறோம். நம்முடைய இருதயம் சிறப்பட வேண்டும், பலப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்க வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உமக்கு பிரியமானது என்ன? வேதனை உண்டாக்கும் வழியினிடத்தில் இல்லாதபடி என்னை காத்துக்கொள்ளும். உமக்கு பிரியமானது என்ன என்று சொல்லி நான் விதமாக கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும். 143வது சங்கீதத்துல 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது சங்கீதக்காரர் விதமாக சொல்லுகிறார். வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், வேற தேவன் எனக்கு இல்லை. நீரே என் தேவன். உடைய நல்ல ஆவி, பரிசுத்த ஆவி என்னை செம்மையான வழி நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்லி ஒப்பு கொடுக்க வேண்டும். தாவீது அப்படித்தான் தன்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி ஒப்பு கொடுத்தபடினால்தான் தாவீதை குறித்து ஆண்டவர் சொன்னார், அவன் என் இருதயத்துக்கேற்ற புருஷன் என்று சொன்னார். என் இருதயத்தில் உள்ளதெல்லாம் அவன் செய்வான் என்று சொல்லி சொன்னார். அப்ப ஆண்டோட இருதயத்தில் உள்ளதையெல்லாம் செய்கிற ஒரு மனுஷன் தாவீதாய் இருக்கிறார். நாமும் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டோட இருதயத்தில் உள்ளதெல்லாம் செய்வதற்கு அந்த ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆவியானவருக்கு செவி கொடுத்து ஆவியானவர் சொல்லுகிற செய்தி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு காத்திருந்து நம்மை சரிப்படுத்துகிறோம். கோழி முட்டை போடுகிறது. முட்டை மேல கோழி அடகாக்காம அந்த குஞ்சு என்ன செய்யாது? பொரிக்காது. அப்போ அடகாக்கும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா முட்டைக்குள்ள அப்புறம் கரு கொஞ்சம் கொஞ்சமா கூடி 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 அது ஒரு 21 நாள் கழிச்சு குஞ்சியாக வெளியே வருகிறதை பார்க்கிறோம். இப்படிதான் ஆண்டவராகிய தெய்வம் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரிழந்து பரலோகத்திற்கு அவர் எழுந்தருளி போயிருக்கிறார். அப்படி போயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்மை அவருக்கு ஒப்பாக அவருடைய சன்னிதானத்தில் அவர் வரும்பொழுது அவரோடு கொண்டு எதிர்கொண்டு போவதற்கு நம்மை தகுதியாகும்படிக்கு என்ன செய்கிறார் என்றால் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். தேற்றற்ற வாழ்ந்த பரிசுத்த ஆவி நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கிடந்து வந்து நம்மை சரிப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வழி என்ன, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நாம் எவ்விதமாக ஆண்டவருக்கு முன்பாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயத்திலே பொல்லாத சிந்தனைகளும் பொல்லாத எண்ணங்களும் பொல்லாத காரியங்கள் இருக்குமானால் அவை நம்மை விட்டு அகற்ற வேண்டும். அதற்கு என்ன என்பதை ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். இது ஆவியானவர் சொன்னாதான் செய்ய முடியுமா? வேதத்தை தான் நமக்கு எழுதி கொடுத்திருக்குது. அந்த வேத வசனத்தை நம்ம படிச்சாலே அந்த வசனத்தை கை கொண்டாலே சரியாயிரலாமே. ரொம்ப நல்லதுதான், சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா ஆவியானவர் தான் வேதத்தினுடைய வசனத்தினுடைய காரியங்களை நமக்கு வெளிப்படுத்த வேண்டும். நாம் வேதம் வாசிக்கலாம், ஆனால் ஆவியானவர் உனக்கு ஒத்தாசை இருந்தால் ரகசியத்தை வெளிப்படுத்துவார். வெளிப்பாடுகளையும் காட்சி தரிசனங்களையும் கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மோடு அவர் பேச நாம் ஆயத்தப்பட வேண்டும். தேவ சமூகத்திலே பணிவிடை வேலை செய்து கொண்டிருந்த சாமுவேல் அவர் கர்த்தருடைய சன்னிதானத்திலே காத்திருந்தார், ஜெபித்தார், பணிவிடை வேலை செய்தார், எல்லாம் செய்தார். அவர் ஆண்டோருடைய சன்னிதானத்திலே ஆண்டவர் பேசுற அளவு ஒரு காத்திருந்தபடினாலே, தகுதியானபடினாலே ஆண்டவரோடு பேச ஆரம்பிக்கிறார். சாமுவேலே என்று சொல்லி கூப்பிட்டு அவரோடு பேசுகிறார். அப்ப கர்த்தர் அவரோடு பேசுவதற்கு அவர் தன்னை தகுதிப்படுத்தி கொண்டார். அப்ப கர்த்தர் நம்மை அவரை போல மாற்றுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். திடமனதா இருந்து. பொதுவா கர்த்தருக்கு காத்திருக்கிறது
அவ்வளோ ஈஸியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் கஷ்டம்தான். பயிற்சினால் முயற்சி செய்யும் ஞானோந்திரியர்களுக்கே தகும் என்று சொல்லியிருக்கிறபடி அதற்காக பயிற்சி கர்த்தர் கொடுக்கிறா. அந்த பயிற்சியை நாம் எடுக்கும் பொழுது ஈஸியாக போயிடும். ஒரு உதாரணம் என்னன்னா, உலக பிரகாரமா இருக்கிற மனுஷனுக்கு தண்ணி அடிக்காம இருக்க முடியாது, பீடி சிகரெட் குடிக்காம இருக்க முடியாது, பொய் பேசாம இருக்க முடியாது, களவு செய்யாம இருக்க முடியாது. பொய் பேசுறது, களவு செய்யறது, தண்ணி அடிக்கிறதுலாம் அவங்க வாழ்க்கையில சகஜமா இருக்கிறபடினாலே இதெல்லாம் தப்பா, இதெல்லாம் பாவமா, அது ஏன்பா தண்ணி அடிக்கிறேன்னு கேட்டான்னு சொல்லுவான். பகல் பூரா வேலைக்கு போறேன், வெயில்ல அலைஞ்சிட்டு வர ரொம்ப கஷ்டமா இருக்குது, அதனால சாயந்தரம் ஒரு தண்ணி கொஞ்சம் வாங்கி அடிச்சோம்னா அப்படியே மதப்பா இருக்குது, நல்லா இருக்குது, ஒரு தூக்கம் போட்டா காலையில நிம்மதியா எந்திரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்றோம். இன்னொருத்தன்ட்ட கேட்டா, சிகரெட்டு பீட்டி எல்லாம் குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிறீங்களே, இது உங்க உடம்பு கேடுன்னு அதுல எழுதியிருக்குதே, ஏன் குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அவன் சொல்றான், நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், சிகரெட் எல்லாம் குடிக்கக்கூடாது, புகையெல்லாம் இது பண்ணக்கூடாது, சரிதான் அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ரகசியம் சொல்ற மாதிரி சொன்னான். என்ன, காலையில எந்திரிச்சு 2 இழுப்பு இழுத்தாதான் வெளியே போகுது அப்படின்னு. இன்னொருத்தன், ஏன்பா டீ பைத்தியமா இருக்கிற, எப்ப பார்த்தாலும் டீயா குடிச்சுக்கிட்டு இருக்கிற, ஏன் டீயை விடக்கூடாதா, தேவைக்கு ஒவ்வொரு டீ காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு குடிச்சுக்கலாம்னா. இல்லைங்க, டீ குடிச்சாதாங்க மைண்ட வேலை செய்யுது. டீ இந்த காலையில இந்த பாம்பேல இருக்கும்போது இருந்துச்சு, அந்த காலையில இருந்துச்சு ஒரு கட்டி சாயா குடும்பம் வேகமா பாத்ரூம் போறதுக்கு முன்னாடி கட்டி சாயா குடிச்சிட்டு போவான். ஏன்னா அது சூடா உள்ள போனா அது மற்றதெல்லாம் வெளியே போயிருவோம். அது பழக்கமாயி போச்சு, அது அவனுடைய மைண்ட்ல செட் ஆகி போச்சு. அப்ப சிகரெட்டு சொன்னவன்ட்டு நான் சொன்னேன், ஏன் நாங்கெல்லாம் அப்படி செய்யறது இல்லையே, நாங்க தண்ணி அடிக்கிறது இல்லை, பீடி சிகரெட்டு குடிக்கிறது இல்லை, ஆனா நீங்க சொல்ற அந்த காரியங்கள் எங்களுக்கு சகஜமா போய்கிட்டு தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, காலைல எழுந்திரிச்சு நீங்க சிகரெட்டு குடிக்கிறத விட ஒரு சம் தண்ணியை குடிங்க, அதுவா போயிடும் அப்படின்னு. நல்ல ஐடியாவா இருக்கேன், நான் அதை ஃபாலோ பண்றேன்னு சொன்னான். இப்போ நிறைய பேருக்கு என்னன்னா, தாங்கள் செய்கிறது என்னது என்று தெரியாமலேயே அதை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப அதுல இருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு கஷ்டம். வெளியே வந்து மனம் திரும்பி இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுநாதருடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் மறுபடியும் இந்த உலகத்துடைய காரியங்களை நோக்கி பார்க்க கூடாது. எகிப்தை விட்டு வெளியே வந்தாச்சு, அடிமதனத்தை விட்டு வெளியே வந்தாச்சு. வெளியே வந்த உடனே சுகமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை அப்படிலாம் கிடையாது. வனாந்தரத்துலதான் அலையை தெரிஞ்சுட்டு தெரியணும். வனாந்தரத்துல சாப்பாடும் கிடைக்காது, ஒண்ணும் கிடைக்காது, விவசாயம் பண்ண முடியாது. வானத்துல இருந்து ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம் தான், அதை சாப்பிடணும். இப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, வானமண்டா முதல்ல கிடைச்சவொன்னு அவ்வளவு சந்தோஷம், ஓடி போய் இது என்னன்னு பார்த்து எடுத்து இடிச்சு சாப்பிட்டாங்க. பணியாரம் போல நல்ல தித்திப்பா இருந்துச்சு, டெய்லி சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. காடை கிடைச்சிச்சு, சாப்பிட்டாங்க, நல்லா இருந்துச்சு. காலம் போக 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 அந்த வான மண்ணா, தூதர்கள் சாப்பிட வேண்டிய மண்ணா இவர்களுக்கு எப்படி இருந்துச்சா, தித்திப்பா இருக்கிறது சலிச்சு போச்சு, புளிப்பாயிடுச்சு. சொல்றான், என்னப்பா இத்தனை வருஷமா எப்ப பார்த்தாலும் இந்த மண்ணாதான் பொழியுது, அதைத்தான் திங்குறோம், நாங்க இவ்வளவு கஷ்டப்படுறோம், மறுபடியும் நாங்க பேசாம போயிருவோமா எகிப்துக்கு? அங்க போனா கொம்முட்டி காய்களையும் கீரையும் கிடைக்கும், இறைச்சி கிடைக்கும், பலவிதமான காய்கறிகள் கிடைக்கும். அங்க அதெல்லாம் உட்கார்ந்து அப்படியே பழைய கஞ்சியோட கீரையும் ஊறுகாயும் வச்சு சாப்பிட்டப்போ எம்பூட்டு டேஸ்டா இருந்துச்சு தெரியுமா. இன்னைக்கு அந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இருந்து வர்றவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, கதை சொல்லுவாங்க. நாங்க உள்ள வந்தானே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்துல இந்த கொட்டார் ஜம்பா அரிசி அதை குத்தி அதை சாப்பாடு விட்டு பழைய சாப்பாடு எடுத்து அப்படி கிட்ட வரும்போது அது மனம் இருக்குதே,
ஐயோ, இப்படியே சொல்லி வாழ்க்கையை ஓட்டிடுவான். அந்த பழைய சிந்தனைகள், பழைய எண்ணம், எகிப்துல இப்படி இருந்தாமே, எகிப்துல அடிமையா இருந்தீங்களே, எகிப்துல உங்களை கொத்தடிமையா வைத்திருந்தார்களே, அதை மறந்துடுவான். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் என்ன செய்யறாங்க, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு இயேசுநாதருடைய பிள்ளைகளாக வந்த பிற்பாடு இப்பொழுது மறுபடியும் திரும்பி பின்னாடி பார்த்து, நாங்க வெளியே இருந்தப்ப சொந்த பந்தங்களோடு இருந்தப்ப நல்லா தான் இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு, ஹாயா சுத்திட்டு வந்தோம், சினிமாவுக்கு போனோம், போயிட்டு வந்து எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சோம், பார்ட்டி எல்லாம் கொண்டாடணும், நல்லா ஜாலியா இருந்துச்சு. இப்ப எல்லாம் போயிட்டாங்க, நான் இயேசு ஏற்றுக்கணும் என்னாலும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க. சரி, அந்த வாழ்க்கை நினைச்சாலே நினைக்கலாமா? அப்படி ஒரு அருவருப்பான வாழ்க்கையில இருந்து ஆண்டவரா இயேசு நம்மை அவருடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து எடுத்து இப்பொழுது அவருடைய சன்னியானத்திலே கொண்டு வந்திருக்கிறார். எதற்கு? ஆண்டோடைய சன்னியானத்தை ஆண்டவரை காத்திருந்து ஆண்டவரை போல பரிசுத்தம் ஒரு நாள் கர்த்தர் வரப்போகிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட எதிர்கொண்டு போவதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம நம்மை அதிகமாக ஆயத்தப்படுத்தி ஒரு நாள் பறந்து அவர் வரும்போது அவரோடு எதிர்கொண்டு போவதற்கு ஆயத்தமுடையவர்களாக இருக்க வேண்டும். ஒருவேளை அவருடைய வருகை பிந்தி நாம் அதற்குண்டாக சரீரத்தை மறித்து போனால் அவர் வரும்பொழுது முதலாவது உயிர்த்தெழுதலை நாம் எழுந்திருக்க வேண்டும். நாம் மறித்து அடக்கம் பண்ணப்பட்டால் அவர் வருகிறார் என்று தெரிந்த அடுத்த நிமிஷத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும்? உயிரோட முதலாவது உயிர்த்தெழுதலில் பங்கெடுவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய நாட்களில் அவர் வருகிறார் என்றால் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்போ என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்துல காத்திருந்து நம்மை சீர்படுத்தி சரிப்படுத்தி தேவனுக்கு பிரியமானவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதனாலதான் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, திடமனதா இருந்து கர்த்தருக்கு காத்திரு. கர்த்தருக்கு காத்திரும் இறுதி சிறப்படுத்துவார். திடமனதா இருந்து கர்த்தருக்கே காத்து, வேற எதுக்கு நீ காத்திருக்காதப்பா, வேற எதுவும் காத்திருந்தாலும் அது உனக்கு வெறும் வேஸ்ட் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ நிறைய காரியங்களுக்காக காத்திருக்கிறார். ஆண்டவரை விட்டு வேற எதுக்கெல்லாமோ காத்திருக்கிறார். ஆண்டவருக்காகத்தான் காத்திருக்க வேண்டும். ஆண்டவருக்கு காத்திருக்கும் போதுதான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும், பரலோக ராஜ்யம் கிடைக்கும். அந்த மகிமையான ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கும் பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அப்படி என்றால் இந்த உலகத்துல பலவிதமான ஓத்திரங்கள், துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனை எல்லாம் இருக்கதான் செய்யும். அதன் மத்தியிலேயும் ஆண்டவருக்கும் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டவருக்கு விருப்பமானவைகளை நாம் நிறைவேற்றி கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய விருப்பம் என்ன, சித்தம் என்ன, ஆண்டுடைய இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு போதியும், நான் என்ன எப்படி நடந்து கொள்ள வேண்டும். மனோவா விதமாக அவர் சொல்லுகிறார், நீர் அந்த குழந்தை எங்களுக்கு தரும் பொழுது அந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், அது எப்படியுமா நடத்த வேண்டும், எங்களை ஆலோசனை தாரும் என்று சொல்லி கேட்பது போல நாம் ஒவ்வொரு நாளும் ஆணுடைய சன்னிதானத்துல ஆண்டவரே இன்னைக்கு நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நான் எப்படி இன்னைக்கு பேச வேண்டும், என்னத்தை பேச வேண்டும், என்னதை கேட்க வேண்டும், எதை என்று ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து ஆண்டவர் விருப்பமானவைகளை மாத்திரம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் விருப்பம் இல்லாத எதையும் என்ன செய்யக்கூடாது, கேட்கவோ பார்க்கவோ பேசவோ கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இருதயத்தின் சிந்தனைகளை கூட ஆண்டவருக்கு விருப்பமானது மாத்திரம் சிந்திக்க வேண்டும். பொல்லாத சிந்தனைகள் நம்மிடத்தில் இருக்குமானால் அவைகளும் உடனே கலைந்து எறிய வேண்டும். பொல்லாத சிந்தனைகளை பிசாசு உள்ளே கொண்டு வருவாரானால் அதை உடனே பிசாசு என்று அதட்டி நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய பாதத்துல இப்படி ஆண்டுடைய வருகைக்காக காத்திருக்க வேண்டும். அப்படி காத்திருக்கிறவர்கள் தான் தேவனுடைய நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். 37வது சங்கீதத்திலே அநேக இடங்களிலே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீ கர்த்தருக்கு காத்திரு, நீ கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனால என்ன கிடைக்கும் என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம்.
37வது சங்கீதம் 34வது வசனத்தை வாசிங்க. சாரி, என்ன சொல்லுங்க, நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்திரிக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார், துன்மார்க்க அறுப்புண்டு போவதை நீ காண்பார். நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழியை கைக்கொள். அவர் என்ன சொல்லுகிறார்? அவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியம் ஜீவனுமா இருக்கிறேன், ஒருவன் என்னை பின்பற்றினால் ஜீவனை பற்றி கொள்வான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால் அவர் வழியிலே நாம் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அவர் வழியை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய வழியை கை கொண்டு அவருக்கு பிரியமானவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். நீ கர்த்தருக்கு காத்திரு, காத்திருந்தால் உனக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடைக்கும், நீ நன்றாக இருப்பாய். ஆனால் நீ கர்த்தரிடத்திலே காத்திருந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் இங்கே ஆலோசனையாக நமக்கு சொல்லுகிறதை நாம் விதமாக பார்க்கிறோம். தேவனுடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. அநேகர் என்ன செய்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறது தான் தாமதப்படுத்துகிறார். நீ எவ்வளவு காலம் காத்திருக்கிறது? எப்ப பார்த்தாலும் ஆண்டவர் காத்திரு, ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, ஆண்டவர் விருப்பத்தை செய்ய, ஆண்டவர் வருகிறதா, வரப்போகிறார், இதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்களா? வேற எதையாவது சொல்லுங்க. வேற என்னத்த சொல்ல? நிறைய பேர் இது கேட்டு கேட்டு போர் அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அவர் வருகையில நாம் ஆயத்தப்பட வேண்டும். அவருடைய சன்னிதானத்துல அவர் மகிமை, அவர் அதாவது ஏற்கனவே ஒரு முறை வந்தார், அவர் மனிதனாக வந்தார். அதனால எல்லா மனிதர்களும் அவரிடத்துல போய் அவரை தொட்டார்கள், பிடித்தார்கள், விளையாண்டார்கள், மடியிலை சாய்ந்தார்கள், மார்பிலை சாய்ந்தார்கள், அவரோடு நல்ல ஜாலியா விளையாட்டு அடித்து பேசி எல்லாம் இது பண்ணார்கள். அவர் மனிதனாக இருந்தார். ஆனால் அவர் இப்பொழுது வரப்போகிறது, அவர் கர்த்தராக தேவனாக வரப்போகிறார். அவருடைய மகிமை பிரசன்னத்தை தாங்குவதற்கு நம்மால் முடியாது. அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவான், வெளிப்படுத்தின புத்தகத்திலே வாசிக்கிறோம், அவருடைய மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த யோவானுக்கு கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் அவர் காண்பிக்கப்பட்ட பொழுது, பரலோகத்திலே கர்த்தருடைய மகிமை அவர் காண்பிக்கப்பட்டது எப்படி இருந்தாரா? செத்தவனை போல விழுந்தேன் என்று சொல்லுகிறார். பூமியில இருக்கும் பொழுது மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த ஆண்டவராக இறைவன் மனிதனாக பூமியில இருக்கும் பொழுது அவருடைய மார்பிலே எப்பொழுது சாய்ந்து அன்பா இருந்தார் இந்த சீசன் யோவான். அவர் பரலோகத்துக்கு போன பிறப்பு அவருக்கு பரலோக தரிசனத்தை கர்த்தர் காண்பிக்கிறார். அந்த தரிசனத்துல கர்த்தரா இயேசு வெளிப்படும் பொழுது அவரை பார்த்த அடுத்த நிமிஷத்தில் செத்தவனை போல கீழே விழுந்து மயங்கி விழுகிறார். அப்படி என்றால் எல்லாரும் இறைவனை இன்னும் மனிதனாகத்தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் மகிமையின் தேவனாக இருக்கிறார். அந்த பிரசனத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு தகுதியாகும்படிக்கு நாம் கர்த்தர் காத்திருக்க வேண்டும். அந்த பிரசனத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய வழியை நாம் கை கொள்ள வேண்டும். அவருடைய பிரசனத்துக்குள் நாம் பிரவேசிப்பதற்கு தகுதியாகும்படிக்கு அவருடைய வசனத்தை சரியாய் கைக்கொண்டு அவர் சொல்லுகிறதெல்லாம் செய்து ஆவியானோர் உதவியோடு நம்முடைய ஆத்துமா மகிமை மேல் மகிமை அடைந்து அவரை போல நாம் மாற வேண்டும். அப்படி மாறுவதற்கு நாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம். 40வது சங்கீதம் 1வது வசனத்துல சங்கீதக்காரராகி தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து தேவனுடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டதாக. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். காத்திருக்க வேண்டும். காத்திருக்கிறதுல பொறுமை ரொம்ப அவசியமா இருக்குது. தாவீது அப்படி காத்திருந்தபடினாலே ஆண்டவர் அவருடைய சத்தத்தை கேட்டு அவரோடு பேச ஆரம்பித்தார். ஆம்பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ சன்னிதானத்திலே கடந்து வந்திருக்கிறோம்.
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கும் எடுத்துக்கொள்வதற்கும் நாம் தகுதியாகும்படிக்கு, அவரோடு கூட யுகாயுக காலமாக வாழ்வதற்கு நாம் தகுதியாகும்படிக்கு இந்த பூமியிலே நமக்கு பயிற்சி கூடங்களை சபையை வைத்து இருக்கிறார். அந்த பயிற்சி கூடம் சபையில கொடுக்கப்பட்ட உபதேசத்தை, சட்டத்திட்டங்களை, ஆண்டோடைய உபதேச சட்டத்திட்ட வசனங்களை சரியாக கை கொண்டு கீழ்ப்படிந்து, போதகர்களுக்கு கீழ்ப்படிந்து, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிந்து, அதன்படி நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை சீர்படுத்தி, சரிப்படுத்தி, நாம் ஆண்டிற்கு முன்பாக நிற்பதற்கு தகுதியாக நம்மை மாற்றிக் கொள்வோமானால், அவர் பிரசன்னமாகும் பொழுது நாமும் அவரோடு கூட மகிமையிலே காணப்பட நமக்கு அருள் செய்வார். அதற்கு இப்பொழுது நாம் ஆண்டுடைய சன்னிதானத்திலே காத்திருக்க வேண்டும். அதுதான் வேதம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திரு, உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருந்தால் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, பழுக்கப்படுத்தி, சரிப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. திடமனதா இருந்து யாரு காத்திருக்க வேண்டும்? கர்த்தருக்கே காத்திரு என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்க. அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாம் ஆண்டவருடைய சன்னிதானத்துல காத்திருப்போம். அவர் வரப்போகிறார். அவர் வருகைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். அதனால அவருக்கு காத்திருந்து அவருடைய ஆசீர்வாதம் கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கேட்ட வார்த்தையின் மனதுண்டு யாராவது ஜெபிக்கலாம். யாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.